ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் லெப்ரான் நாட் டே பற்றி செலிப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் கேமராமேனாக கூப்பிட்டுக்கிறாங்க, நான் தான் போய் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ் நிறுத்து. என்ன சொல்ற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல். லெப்ரான் நாட் டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு வந்தால் ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் வேறு ஏதோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுதான் லெப்ரான் நாட் டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராம் முடிகிறப்ப தான் தெரிஞ்சு அது வேற இது வேறன்ட்டு. ஆனால் இதுவும் பார்க்க நல்லதாக இருந்துச்சு. சாயங்காலம் 6 மணி வாக்கில் இந்த லெப்ரான் நாட் டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இந்த லெப்ரான் டே இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் இல்லை, நம்ம இந்தியா எப்படி 1947 பிரிட்டிஷ் சுதந்திரம் வாங்கிச்சோ அதே மாதிரி லெபனான் நாடு 1943 நவம்பர் 22 தேதி அன்னைக்கு பிரெஞ்சு நாட்டுக்கிட்ட சுதந்திரம் வாங்கிச்சு. ஸோ அது செலிப்ரேஷன் பண்ணுற விதத்தில் தான் இந்த லெபனான் நாட்டு டே கொண்டாடுறாங்க. எங்கள் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வேர்ல்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னோம்ல, உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதில் லெபனான் நாட்டு ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க நாட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக, அவங்க நாட்டு லெபனான் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் கேட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெபனான் நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ நான் தான் கேமராமேனாக போயிருந்தேன், ஃபோட்டோஸும் எடுத்தேன். அப்படியே விளாக்ஸுக்காக இந்த யூடியூப்பில் போடுறதுக்காக வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு லெபனான் ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாட்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது, எது ஃபுட்ஸ் எப்படி, கல்ச்சர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுங்க. ஒரு சில பேர் பாடலும் செஞ்சாங்க, அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. நடுவில் ஒரு லெபனான் நாட்டு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டை நான் ஏன் வீடியோவில் போட்டேன்னா, ஒரு சப்போஸ் காப்பிரைட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் இந்த வாய்ஸ் ஓவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆவேசம் படம் ஃபர்ஸ்ட் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறானே, இந்த பையன் தான் இந்த லெபனான் நாட்டு செலிப்ரேஷன் நடந்தப்போ இருந்த ஒரு ஷோ ஸ்டீலர்னு கூட சொல்லலாம். இவன் பாடின பாட்டு எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணால் அவனுக்கு உண்மையுமே செம்மையாக வாய்ஸ் இருந்துச்சுங்க. அது முடிச்சோடனே தான் நாட்டில் எந்தெந்த கல்ச்சரு, எந்தெந்த ஊரில் எந்த இது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு தான் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்க. இங்கே ஆடுறது வேறு யாரும் இல்லை, கொஞ்சம் லெபனான் நாட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்தியன் ஜூனியர்ஸும் தான். ஸோ எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சப்போ இந்த அம்மா வந்துச்சு. இந்த அம்மா வந்தோடனே எல்லாத்தையும் எந்திரிச்சு நீங்கள் சொன்ன எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து எங்கள் ஊர் பாட்டு நீங்கள் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டான்ஸ் ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை எல்லாரும் கம்பல்சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆட, அதை பார்த்து நாங்களும் ஆடன்னு சொல்லிட்டு நாங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நான் ஆடலை, ஏன்னா நான் தானே வீடியோவே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னால் அந்த டான்ஸ் ஸ்டெப் போட முடியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தனியாக ஹாஸ்டலில் டான்ஸ் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டெப்பு பாருங்க, உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஒரு ஈஸி ஸ்டெப்பாக தான் இருக்கும், ஈஸி கோயிங் ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஒரு டான்ஸ் தான் பாருங்களேன். அந்த மூமெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே அழகாக அந்த அம்மா நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. அம்மா இல்லை, அக்கா. என்னங்கன்னா பெரிய டெய்லர் அக்கா, யோகா அக்கா, அப்புறம் வேற என்ன பலூன் அக்கா. எங்கள் டான்ஸ் அக்காவை பாருங்கடா, நான் ட்ரெண்ட் பண்ணி விடடா, எதோ ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்களே. எங்கள் காலேஜ் டான்ஸ் அக்காவை நீங்கள் ட்ரெண்ட் பண்ணிட மாட்டேங்கிறீங்களே, பார்த்துக்கோங்கடா, இதை பார்த்து கற்றுக்கோங்கடா டான்ஸ் இப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. அந்த அக்கா டான்ஸ் சொல்லி கொடுக்க அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த கூட ஆடினாங்களே டான்ஸு, அவங்க மட்டும் தான் டான்ஸ் ஆடினாங்க, வேறு யாரும் டான்ஸ் ஆடல. சரின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா தாங்க சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பாருங்கள், உண்மையாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. யாருக்காவது டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்த டான்ஸ் அக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, இந்த டான்ஸ் அக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே எல்லோரும் அவங்க இங்கே வீட்டை பார்க்குறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே ஒரு எண்ட் கார்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கேமரா தூக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நம்ம பேக் வேறு எங்கே போச்சுன்னு தெரியலாம், இங்கே இருக்குது. இந்த பேக் எங்கே வச்சுன்னு தான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, கிடச்சிருச்சு. இப்போ நம்மளும் வாங்க ஹாஸ்டலுக்கு போகலாம். ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிச்சிச்சு. லெபனான் டே நல்லா போணுச்சு. ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், 100 ஃபோட்டோஸ் மேலே எடுத்திருப்பேன். இது தமிழில் வைக்கலாமா? வேண்டாம், இன்னொரு வேறு ஃபோட்டோ கிடச்சா வைக்கலாம். சரி, எதுக்கோ வச்சு வைப்போம்.
அதான் ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனி பேஞ்சிருச்சுன்ட்டு கேமராலேயும் நல்லா பனி மூட்டமாக தெரியுதுப்பா. இதனால என்னத்தில் வீடியோவே ஒரு மாதிரி பனி மூட்டமாக தான் தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பனிலையும் குளிர்லேயும் உங்களுக்காக இந்த லெப்லான் டே vlog நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே 5 ரூபா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பாய்.